இது 7:30 சனியின் பயமும், தைரியமும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து இதற்கான விளக்கத்த வந்து தெளிவா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி காணொளியில குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு தருணம் இப்போது கிடைச்சிருக்கு. அதனால யாருக்கெல்லாம் 7:30 சனி நடக்குதோ, இல்ல நடக்கலையோ, எல்லாரும் இத வந்து தயவு செஞ்சு ஒரு பாருங்க. தள்ளி விட்டுட்டு போயிறாதீங்க. உங்களுடைய ஆதரவையும் குடுங்க. பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. உங்க கருத்துக்கள தைரியமா தெரிவிங்க. அதனால ஒண்ணும் பாதிப்புலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கான விஷயங்கள நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால தவறு இல்ல. சரிங்களா? இப்போ 7:30 சனிக்கு வருவோம். 7:30 சனின்னா என்னன்னா, உங்க ராசிக்கு நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலயும், 12ஆம் இடத்திலயும், ராசியிலயும் சனி வரும்போது, எப்போ? தற்கால கிரக நிலையின் போது, கோச்சாரத்தின் போதுன்னு சொல்லுவாங்க. அப்ப 7:30 நடக்குது. அடடடடடா! அந்த 7:30 சனிய நெனச்சு மக்கள் நீங்க பயப்படுற அந்த பயம் இருக்குதே, அதுக்கு மேல ஜோசியக்காரங்க உங்கள பயமுறுத்தி விட்டு 7:30 நடந்திருக்குது, உங்களுக்கு 7:30 நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி, உங்கள ஒரு வழி பண்ணி கண்டம் பண்ணிர்றாங்க. அதுதான் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய என்ன இந்த 7:30 சனி அது மக்களுக்கு மிகுந்த பயத்த வந்து குடுத்துருக்குங்க. அத தெளிவாக்கறதுக்கு தான் இந்த பதிவ நான் செய்றேங்க. ஒண்ணும் நீங்க பயப்பட வேணாம். நீங்க வந்து முதல்ல ராசிய பாருங்க. முதல்ல வந்து வந்து காலபுருஷன் இதுல ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபம். அதே மாரி உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது துலாம் வந்துருது. இந்த ரிஷபம், துலாம் இதுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அவனுடைய நட்பு கிரகம் சனி. அதே மாரி மகரம், கும்பம் இவ்வளோதாங்க. மகரம், கும்பத்துக்கு அதிபதி சனி. இந்த சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், லக்னங்களுக்கு எப்போ வந்து சனி நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனா, சனி மகாதிசை புத்திகள் நடக்குது இல்லையா? அப்ப வந்து இவங்களுக்கு 7:30 சனி நடந்துன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வாழ்க்கையில வந்து அடையிற ஒரு எல்லைக்கு என்ன அதாவது வருமானம், கையில ஈட்டக்கூடிய அந்த பணத்துக்கு அளவே இருக்காதுங்க. சனி வந்து மெதுவா குடுப்பான். கருப்பு தானே சனி, கருப்பா இருக்கிறது தான் காக்கைய வச்சிருக்கோம் நம்ம. பார்த்தீங்கன்னா, குடுக்க ஆரம்பிச்சா மெதுவா குடுக்கும். கெடுக்க ஆரம்பிச்சனாலும் மெதுவா கெடுக்கும், பெர்மனன்ட்டா கெடுத்துட்டுரும். ஆனா உங்களுக்கு இப்ப சொன்ன 4 ராசிக்காரர்களுக்கு சனி யோகத்தை மட்டுமே கொடுக்கும். 7:30 சனி நடக்கும்போது தான் மிகப்பெரிய யோகத்த குடுக்கும். அப்பதான் வந்து டாக்டரேட் பட்டம்லாம் வாங்குவான். சயின்டிஸ்ட் ஆவான். பெரிய பெரிய ஆளுகளா வருவானுங்க. அதனால பயப்பட வேண்டாம். அப்ப மத்தவங்களுக்கு என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னது? மேஷராசி, கடகராசி, சிம்ம ராசி, அப்புறம் வந்து விருச்சிக ராசி, தனுசு, மீனம் இதுக்கெல்லாம். இதுங்களுக்கு வந்து அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகம் நடக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு, லக்னக்காரர்களுக்கு சனி லக்ன பாவிதான். அவங்களுக்கு 7:30 சனி நடக்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒண்ணும் ஆகாது. அதாவது 7:30 சனி நடக்கும்போது அது பாட்டுக்கு நடந்து போயிடும். அதையே நீங்க அது வந்து உங்களுக்கு தசாபுத்தியில நடந்தா தான் அத நீங்க வந்து எடுத்துக்கணும் அத. தசாபுத்தியில நடந்தால் தான் நமக்கு என்ன நடக்குது. அதுவும் வந்து கேபி சிஸ்டத்துல குறிகாட்டிகள்ன்றது ரொம்ப முக்கியம். நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா ஜோதிடர்களும் நீங்க பார்க்குறீங்க, பேசுறீங்க, பேசுறத கேட்குறீங்க. எல்லா ஜோதிடர்களும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் புழிய விடுறாங்க. எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நானும். என்ன? அதுக்காக நீங்க நாம சொல்றத கேட்டு எது நல்லா இருக்கு, அதாவது அதாவது செயல்பாடுன்னா உங்களுக்கு வந்து இந்த கருத்து வெளிப்பாடு இருக்குங்களா, அது சரியா இருக்குன்ற பட்சத்தில நீங்க பார்த்துட்டு முடிவெடுங்க. அதத்தான் சொல்றேன் நானு. முட்டையா முழுசா வந்து அப்படியே நம்பிட வேண்டாம். அவங்க சொல்ற கருத்துக்கள் கன்டென்ட்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது சரியா இருக்கா? சரியா சொல்றாங்களா? அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. அதுக்கு தான் இந்த காணொளி வந்து கொஞ்சம் நீளமா இருக்கட்டும்னு பதிவு செய்றேன் நானு. நீங்க 7:30 சனிய நினைச்சு பயப்படவே வேண்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஆவணி மாசம் நடந்துட்டு இருக்குது. இந்த பதிவ பண்றோம். இப்ப யாருக்கு 7:30? மீனத்துக்கு 7:30. மீனத்துக்கு அதிபதி குரு. குரு பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருக்கான். அவன் மீனத்தையும் பார்க்குறான். ராசிய பார்க்குறான். இப்ப என்ன ஆகும்? சனி வக்ரத்துல இருக்கு. அப்ப வக்ரத்துல இருக்கனால என்ன பலன் நல்ல பலன குடுக்கும். மீனத்துக்கு நல்லவன் இல்ல. 7:30 சனி ஆட்டுன்னு ஆட்டிடும். ஆனாலும் கூட அவங்களுக்கு இப்ப நடப்பு திசையில சனி திசையோ, சனி புத்தியோ நடக்குதா? அத பார்க்கணும். ஒரு 2 வருஷம், ஒரு 2 1/2 வருஷம், 3 வருஷம் அந்த மாரி நடத்தும். அப்போ கூட அவங்களுக்கு குறிகாட்டிகள் பார்த்தீங்கன்னா, 6, 8, 12, 1 இந்த மாரி வந்துறக்கூடாது. வந்துச்சுன்னா அவங்கள படுத்தி எடுத்துருங்க. அப்போதாங்க நீங்க பயப்படணும். அப்ப யார்ட்ட நீங்க போய் பார்க்கணும்? கேபி சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த கேபி ஜோதிடர்ட்ட போய் தான் நீங்க பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும். சாதாரணமாவே நீங்க 7:30 சனிய நினைச்சு பயப்படுறத இந்த நிமிஷத்துலருந்து நிறுத்துங்க. மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த நிமிஷத்துலருந்து நிறுத்துங்க. 7:30 சனிய பத்தி உங்களுக்கு பயமே வேண்டாம். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அந்த காலகட்டத்த பார்த்துட்டு தான் நாம வந்து முடிவு பண்ண முடியும். அதனால ஒரு ஜோதிடர் ரொம்ப வந்து சொல்றது பிரபலமான ஜோதிடர் சொல்றாரு.
10, 15 வருஷமா நீங்க வந்து மகர ராசிக்காரங்க 7.5ல படாத அவஸ்தைப்பட்டீங்க. படாத அவஸ்தை பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு திசை அமைப்பு சனி நடந்திருக்காது. குரு ஏதாவது நடந்திருக்கும். இல்ல சூரியன் நடந்திருக்கும். சந்திரன் நடந்திருக்கும். செவ்வாய் நடந்திருக்கும். அதோடைய காலகட்டம் குறிகாட்டிகள், கேபிசி சித்திரத்துல வந்து குறிகாட்டிகள் சரியா இருந்திருக்காது. அதனால தான் மோசமா இருந்திருக்கும் ஒழிஞ்சு, ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி தான். எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்க மக்களே. மகரத்துக்கும், கும்பத்துக்கும் சனி தானே அதிபதி. யாராவது சொந்த வீட்டுக்கு சூனியம் வைப்பாங்களா? என்ன நீங்க வந்து பார்க்குறீங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாத்துக்கும் லைக் போட்டு லட்சக்கணக்குல போட்டு விட்டுறீங்க. எனக்கு அப்படி போடுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் கன்டென்ட்ட கவனிங்க. கன்டென்ட்ட புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய எண் அதுல குடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு நேரடியா நீங்க கால் பண்ணி கேளுங்க. இல்ல அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பாயின்ட்மென்ட் மூலமா சொல்லிட்டு இருக்கேன் நானு. நான் நேர்ல யாரையும் அழைச்சு சொல்றதில்ல. எல்லாமே ஆன்லைன்ல. இது வேற எனக்கு கிளாஸ் வேற எடுக்கிறேன் நானு. ஜாதக கிளாஸு. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க சேரலாம். உங்களுக்கு 1 மாசத்துல கோர்ஸ வந்து முடிச்சு விட்டுருவேன் நானு. தியரிட்டிக்கலா முடிச்சுட்டு. பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா 2 மாசம், 3 மாசம் போகும். எப்படின்னா, நான் சொல்றத நீங்க கேட்கணும். அப்படி கேட்டு வந்தவன் தான் நானு. ஜாதகமும் படிச்சிருக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டில இதுல காமராஜ் யூனிவர்சிட்டில படிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். பிளஸ் வந்து ஜாதகம் சொல்றத வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் உட்கார்ந்து கேட்டுருக்கேன். அதனால தான் நமக்கு எல்லாமே இங்க பதிவாகி எல்லாமே இருக்கு. எந்த இடத்துல எப்படி நீங்க கேள்விகள் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் நான். சரிங்களா? அதனால தான் எதையும் பார்க்காம நம்மளால பேச முடியுது. ஸோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 7 சனி. அத பத்தின ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு தெளிவா தெரியும்னா, நீங்க வந்து தொலைபேசி எண்ல கூப்பிடுங்க. கூப்பிட்டு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜாதகம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண விருப்பம் இருக்குதோ, ஆன்லைன்ல சொல்லிக் குடுக்குறேன். தமிழ்நாடு முழுக்க படிக்கிறாங்க. தாராளமா நீங்க வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணலாம். ஒரு கணிசமான ஒரு தொகை ஃபீஸா நான் வாங்குறேன் நானு. சும்மா சொல்லி தர முடியாது இல்லையா? அதனால நீங்க படிக்கலாம். சும்மா தானே இருக்கோம் நம்ம. படிக்கலாம் அத. படிச்சுக்கிட்டு வரலாம். உங்க வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும். இருந்தா தான் அதான் கல்வியும் கற்க முடியும். ஜோதிடம் பயில முடியும். அத நான் முதல்ல அனுப்ப சொல்லிட்டு, அத நான் பார்ப்பேன் நானு. பார்த்துட்டு உங்களுக்கு பயில்றதுக்கு, ஜாதகம் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் தொடர்ந்து. அவங்களுக்குள்ள இன்ட்ராகேஷன் எல்லாம் குடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து நம்ம ஜாதகம் புதுசா பார்க்க ஒருத்தர் வர்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்றோம் அ ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிட்டு, இதில லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு, அத வந்து பலன் சொல்லும்போது அவங்கள கேட்க சொல்றோம். அப்படி திருப்பி பலன்கள் கேட்கும்போது என்ன ஆகுது, அந்த நொட்டேஷன்ஸ் எதுக்கு எந்த கிரகத்துக்கு எது பலன் சொல்றோம் அப்படிங்கிறது மண்டையில போய் அவங்களுக்கு தெளிவா வந்து அவங்களுக்கு வந்து பதிஞ்சிரும் அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கும் என்னது பலன் சொல்றதுக்கு தயாராயிடுறாங்க. அந்த மாரி ஜோதிடர்கள உருவாக்கியும் விட்டுருக்கிறோம் நம்ம நெறையா. அதனால அவங்க ஒவ்வொரு ஊருக்கு அங்கங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு இருக்கிறாங்க. சிஷ்யர்கள் வந்து நெறைய படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் வந்து சேரலாம் வாய்ப்பு இருக்கு. நல்லபடியா நீங்க கத்துக்கலாம், செய்யலாம். சரிங்களா? ஆகவே மக்களே நீங்கள் வந்து 7 சனிய நினைச்சு எந்த விதத்தில நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாரி சனி வக்ரமாகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான நல்ல பலன குடுக்கும். சாதாரண நிலையில இருக்கும்போது உங்களுக்கு 2027ல தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகுது. ஜூன் மாசம் 3ஆம் தேதி என்னமோ தான் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆகுது. அதனால பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறது வந்து மீனத்தில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேஷத்துக்கு வரும். மேஷத்துக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மேஷத்துக்கு வந்து ஜென்ம சனியா மாறும். அப்போ மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விரய சனியா மாறும். ரிஷபத்துக்கு குடும்ப சனியா மாறும். 2ஆம் வீட்ல சனி இல்லையா? அந்த மாரி மாறும். அப்ப அதுக்கு தகுந்த பலன்கள வந்து அது குடுக்கும். மேசத்துக்கு சனி நல்லவன் கிடையாது தான். செவ்வாய்க்கும், சனிக்கும் ஆகாது. ஆனால் பயப்பட வேண்டியதில்ல. உங்களுக்கு மேச ராசி, மேச லக்னத்துக்காரங்களுக்கு நடப்பு தசா புத்தியில சனி வந்து எப்ப வருதோ, எந்த காலகட்டத்தில வருதோ, சனி மகாதிசை, சனி புத்தியோ வருது. அப்படி வந்து அவங்களுக்கான அந்த சிக்னிஃபிகேஷன்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியா இல்லைனால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? மாரகம் வரைக்குமே கொண்டு போயிடும். சனி வந்து ஆயுள்காரகன் இல்லையா? அதனால மரணம் வரைக்குமே அது வந்து சொல்றதுக்கெல்லாம் வந்து ரைட்ஸ் இருக்கு சனிக்கு. அதனால வந்து நீங்க எதை கண்டும் பயப்பட வேணாம். இந்த நிமிஷத்துலருந்து 7 சனியுடைய அந்த பயத்திலிருந்து நீங்க உங்கள விடுவிச்சு வெளில வாங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறது. பொதுவா இந்த பதிவு அததான் பண்றேன் நானு. உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எதா இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து பதிவு பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, கேளுங்க. ஆன் தி ஸ்பாட் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். எந்த நேரத்துலயும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.